ஸோ இப்போ நம்ம ஃபைனல் லெவல்ல இருக்கோம். ஒரு ஓவரால் கிளான்ஸ் இதுவரை நம்ம என்னென்ன பார்த்தோம் அதோட கன்க்ளூஷன் மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லெவல் 1ல அந்த ஷேர் மார்க்கெட்டோட ஹிஸ்டரி பார்த்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு 22 பேர் சேர்ந்து பிரைவேட் ஆளுங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. டேக் ஓவர் பண்ணவங்க பேப்பர் பாண்ட் மாதிரி வச்சிருந்தது எல்லாத்தையும் மாத்தி இப்போ எல்லாமே டிஜிட்டலா மாத்தி கம்பெனியோட ஷேர்ஸ் மாத்திட்டாங்க. கமோடிட்டியா இருந்ததை கம்பெனி ஷேரா மாத்திட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் மேனேஜ்மெண்ட்னு பார்த்தோம். அதாவது முதலீடு பண்ற பணம் எப்படி முதலீடு பண்ணணும், நம்ம கிட்ட எவ்வளவு லாபம் வருதோ எவ்வளவு வருமானம் இருக்கோ அதுல 3ல ஒரு பங்கு இல்ல 5ல ஒரு பங்கு மட்டும் நம்ம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஃபர்ஸ்ட் லெவல்ல பார்த்திருந்தோம். தென் செகண்ட் லெவலுக்கு வந்தோம். செகண்ட் லெவல்ல அக்கௌண்ட் ஓப்பனிங் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தோம். தென் அக்கௌண்ட் ஓப்பனிங் டீடைல்ஸ்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்னென்ன பேன் கார்ட்ஸ்ல ஆதார் கார்டுலாம் எப்படி இருக்கணும், என்னென்ன ப்ரொசீஜர்லாம் தேவைப்படுது, நார்மல் சப் புரோக்கருக்கும் பேங்க் கண்டக்ட் பண்ற சப் புரோக்கருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு நார்மல் புரோக்கர்ஸ் மூலியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் பண்றவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் மூலியமா ஓபன் பண்ற செக்யூரிட்டிஸா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேருக்கு லோன்லாம் தர மாட்டாங்க, ரெக்கமெண்ட் டிப்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஷேருக்காக அடிஷ்னல் அமௌண்ட் ஃபார் இன்ட்ராடே மார்ஜின் அமௌண்ட்ஸ் அடிஷ்னல் அமௌண்ட்ஸ் நமக்கு கொடுக்கறது கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்றதுனால நார்மல் ட்ரேடிங் எது நமக்கு பெஸ்ட் ஆகும், கம்பெனி பேங்க் செக்டர்ஸ்னா எது பெஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹவு ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். அதாவது ஷேர் மார்க்கெட் எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு, எப்படி ரன் ஆகணும், இப்போ எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு, இப்போ என்னென்ன பிரச்சனைகள்லாம் மார்க்கெட்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். தென் ஈக்விட்டி ஆஃப் ஜார்கன்ஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸ், ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற சின்ன சின்ன ஷார்ட் வேர்ட்ஸ்லாம் என்ன, அங்க என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கு, இந்த புக் வேல்யூ, ஸ்டாப் லாஸ், இதை பத்தின விவரங்கள் எல்லாமே நம்ம கோத்ரூ பண்ணியிருந்தோம். தென் தேர்ட் லெவலுக்கு வந்தோம். தேர்ட் லெவல்ல டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி ஃபுல் கம்ப்ளீட்டா பார்த்தோம். இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படி இல்லைன்னா ஃபியூச்சர் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ கம்பெனி ஸ்டார்டிங்ல லான்ச் சொல்ல வர பிரைமரி மெத்தடை நம்ம ஐபிஓ எஃபிஓன்னு ஃபிக்ஸ் பண்ணோம். தென் இன்ட்ராடேவை வந்து ட்ரேடிங் மெத்தட் எப்படி, இன்ட்ராடேனா என்ன, அதை லைவ்ல எப்படி பண்ணுவோம் அப்படின்றத செக் பண்ணோம். தென் T+5 ட்ரேடிங் டேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எஸ்பிஐல T+5. ஸோ எல்லாருமே அப்படி வச்சிருக்காங்களான்னு சொல்ல முடியாது. ஒரு சில T+2 T+3 ட்ரேடிங் டேஸ் அந்த மாதிரி எப்படி வேணும்னாலும் இருக்கும். ஸோ நம்ம அதை கோத்ரூ பண்ணி பார்க்குறோம். அடுத்தது டெலிவரி. ஸோ இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு டெலிவரிங்கிறத, ஸோ இது உங்களுக்கு மறுநாள் அதாவது இன்னைக்கு தேவை இல்லாம T+5க்கு மேல வைக்கிறது எல்லாமே டெலிவரியில வருதுன்னு சொல்லி பார்த்தோம். தென் ஃபியூச்சர் ட்ரேடிங்னா என்ன, ஆப்ஷன் ட்ரேடிங்ஸ்னா என்ன, ஆப்ஷன்ல இருக்கிற கால் ட்ரேடிங் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். தென் உங்களுக்கு வேற டெரிவேட்டிவ்ஸ், அதாவது டெரிவேட்டிவ்ஸ்ங்கிறது தான் உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு டெரிவேட்டிவ்ஸ்ல வர்றது தான். தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தோம், எஸ்ஐபி பார்த்தோம், பாண்ட் அண்ட் இடிஎஃப் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது லெவல் 4ல பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன, அதுல அனாலிசிஸ்னா என்னென்ன இருக்கு, ஸோ தென் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ், அதுல நமக்கு மோஸ்ட்லி மார்க்கெட்ல சக்சஸ் ஆன டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் எது அப்படின்னு பார்த்தோம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்னன்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணவங்களோட சார்ட் தான் நம்ம அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்றது. அதாவது 5 வருஷம் கொஸ்டின் பேப்பரை நம்ம கோத்ரூ பண்ணி திருப்பி பழக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்ற வார்த்தையில இங்க வச்சிருக்காங்க. ஸோ லெவல் 4 அப்படிங்கிறத மற்றவங்க ஃபாலோ பண்றாங்கன்றதுனால நான் உங்களுக்கு அதை ரெக்கமெண்டா கொடுத்துருக்கேனே தவிர ஃபைனல் சொல்யூஷனா நான் அது கொடுக்கல. லெவல் 5ன்றது என்னுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, என்னுடைய ட்ரேடிங் சக்சஸ் பேஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணேன். ஸோ டைமிங் சென்ஸ் ஃபார் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி நான் பிரிச்சிருந்தேன். டைமிங் சென்ஸ் ஃபார் ட்ரேடிங் அப்படின்னா உங்களுக்கு எந்த நேரத்துல வாங்கணும் எந்த நேரத்துல விற்கணும் அப்படிங்கிறத பாக்குறதுக்காக நான் உங்களுக்கு டைமிங் சென்ஸ் சொல்லி வச்சிருந்தேன். தென் ஒரு தனிப்பட்ட ஒரு கம்பெனியை நம்ம எப்படி அனலைஸ் பண்றது, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஸோ புக் வேல்யூ வச்சு பார்க்கறதுனால நமக்கு என்னென்ன லாபங்கிறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சொன்னோம். தென் எக்ஸ்பர்ட் கம்பேரிசன் மெத்தட் சொல்லி பார்த்தோம். காகாஸ் எக்ஸ்பர்ட் கம்பேரிசன் மெத்தட், அதாவது ஒரு ஷேர் மார்க்கெட் அப்படின்னா நீங்க எப்படி அந்த ஷேரை வாங்கணும், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரையும் எப்படி ஃபாலோ பண்ணணும்,
எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரையும் ஃபாலோ பண்ணி எப்படி நம்ம சக்சஸ் பண்றது, அந்த அவரேஜ் பண்ணி எப்படி பாக்குறது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். தென் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ட்ரேடிங் மெத்தட்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ட்ரேடிங்கை எப்படி வாங்கணும், எந்த மாதிரி மெத்தட்ல வாங்கினா நமக்கு சேஃபா இருக்கும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நமக்கு சேஃபா இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜில பார்த்தோம். தென் ஸ்டாக் செலெக்ஷன் ஃபார் இன்ட்ராடே, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். ஸோ ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் அப்படின்னா அதை நம்ம இன்ட்ராடேக்கு எப்படி தேர்ந்தெடுக்கிறது, ஷார்ட் டேர்ம்க்கு எப்படி தேர்ந்தெடுக்கிறது, லாங் டேர்ம்க்கு எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம். ஓகேங்களா. தென் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்னா நம்ம வாங்கின ஷேர்ஸ் எல்லாம் நம்ம எந்த கண்டிஷன்ஸ்ல வச்சிருக்கோம் அப்படிங்கறத நமக்கு பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் நம்ம பர்சனல் அக்கௌண்டிங்காகவும் மேனேஜ் பண்றதுக்காக ஹேண்டில் பண்றது தான் இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணது சார்ட்டை ஃபாலோ பண்ணி போங்க. எக்ஸ்பர்ட் கம்பேரிசன் மெத்தட் மூலமா நம்ம இன்ட்ராடே ஃபாலோ பண்ணலாம். ஷார்ட் டேர்முக்கோ லாங் டேர்முக்கோ பாத்தீங்கன்னா கம்பல்சரியா சிங்கிள் கம்பெனி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் கம்பேரிசன் மெத்தட் போகணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் இது எல்லாமே எடுத்துட்டு போறது தான் சேஃப்னு சொன்னோம். தென் லெவல் 5ல பாத்தீங்கன்னா லெவல் 6ல தான் நம்ம இப்போ ஓவரால் கிளான்ஸ்னு சொல்ற இந்த வீடியோவெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பொதுவா ஒரு ஸ்டார்டிங் டு பாட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், நாளைக்கு ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் உட்காடுறோம், இந்த ஈக்விட்டி மாஸ்டர் மூலயமா ஒன்னு நம்ம ஷேரை பிக் பண்றோம். நமக்கு ஷேர் கிடைக்கல அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே எதை ரெக்கமெண்ட் பண்றாங்க, டிவில எந்த நியூஸ், எந்த கம்பெனியை பத்தி பாசிட்டிவ் நியூஸஸ் அதிகமா சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம கோ த்ரூ பண்றோம். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு 4-5 ஷேர்ஸ் சூஸ் பண்ணிக்கிறோம். நாளைக்கு இந்த ஷேர்ஸ் ஏதாவது ட்ரேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஷேர்ஸ் எடுத்துட்டு போய் நம்ம அனலைஸ் பண்ணி பாக்குறோம் அன்னைக்கு நைட்டே. ஸோ இன்னைக்கு நைட்டே நம்ம அனலைஸ் பண்ணி பாக்குறோம் வாங்குறத பத்தி. என்னென்ன அனலைஸ் பண்றோம், சிங்கிள் கம்பெனி ரேஞ்ச் பாக்குறோம், தென் அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் கம்பேரிசன் மூலியமா அதுக்கு இருக்கிற வேல்யூ பாக்குறோம், தென் அதுக்கப்புறமா நேத்து ட்ரேட் ஆக சொல்ல இருந்த வால்யூம் பாக்குறோம், பை குவான்டிட்டி செல் குவான்டிட்டியை பேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா நேரா நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் எடுத்துட்டு போயிட்டு சார்ட்ல நேத்து முந்தா நேத்து இந்த ஒரு 1 வீக் 5 டேஸ் எல்லாம் எப்படி ரன் ஆச்சுன்னு பாக்குறோம். அதுக்கப்புறமா நாளைக்கு காலையில ட்ரேடிங் அப்போ நம்ம உள்ள உட்கார சொல்ல 9:30ல இருந்து 10:30 வரையும் நம்ம வெயிட் பண்றோம். மார்க்கெட் டவுன் ஆயிட்டே இருந்ததுன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணல, ஹோல்ட் பண்ணி 3 மணிக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வாங்கலாம். அப்படி இல்லை இன்னும் குறையுன்ற கான்பிடென்ட் இருந்தது அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் அதை மறுநாள் காலையில 9 to 10 வரையும் வெயிட் பண்ணி அடுத்த பிரைஸ் நம்ம வாங்கலாம். ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கண்டினியூட்டி பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ஒரு ஷேர் வாங்கிட்டு அடுத்தது 2 நாள் கழிச்சு மறுபடியும் இன்னொரு ஷேர் வாங்குறது, 2 ஷேர் வாங்குறது அப்படின்னு சொல்லி நம்ம கோ த்ரூ பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே. இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கேட்கலாம்.